எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஸ்டாட்டிக் ஜிகேயில் ரெவல்யூஷன்ஸ் இன் இந்தியா பற்றி நான் சொல்கிறேன். நீங்களே இதே மாதிரி ஒரு நோட்டு போட்டு தனியாக நீட்டாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ரெவல்யூஷன் வந்து என்ன ஃபீல்டில் அந்த ரெவல்யூஷன் இருந்தது, அதுக்கு எந்தெந்த பர்சன் வந்து அசோசியேட் பண்ணாங்க அந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நான் க்ளீனாக டேபிள் போட்டு எழுதியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எழுதி வச்சு படிங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 16 ரெவல்யூஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதில் ஒரு 8 ரெவல்யூஷனை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எவர்க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா அக்ரிகல்ச்சர். எவர்க்ரீன்னா அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக இருக்கிற ஒரு ரெவல்யூஷன். அக்ரிகல்ச்சர்னால் அப்படியே க்ரீனாக தானே இருக்கும், அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சு படிச்சுக்கோங்க. அப்புறம் பர்சன், அது வந்து யார் இது பண்ணாங்கன்னா, அது வந்து 11th 5-year பிளானில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது சுவாமிநாதன் தான் ஃபாதர் ஆஃப் எவர்க்ரீன் ரெவல்யூஷன். அதை தான் நான் பென்சிலில் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி. அடுத்து பிளாக் ரெவல்யூஷன், அது வந்து பெட்ரோலியம் ப்ரொடக்ஷனுக்காக அந்த இதுதான் பிளாக் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அடுத்து ப்ளூ ரெவல்யூஷன், அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ப்ரொடக்ஷனுக்காக இது பண்ணது. இல்லைன்னா அக்வா ப்ரொடக்ஷன் ஆர் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் ஆர் அக்வா ப்ரொடக்ஷன். அது யார் பார்த்திங்கன்னா டாக்டர் அருண் கிருஷ்ணன், அவர் தான் வந்து அசோசியேட் பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரெவல்யூஷன், இது வந்து கொக்கோ, லெதர் அண்டு நான் கன்வென்ஷனல் ப்ராடக்ட்ஸ் அந்த ஃபீல்டில் வர்றது தான் அந்த ப்ரௌன் ரெவல்யூஷன். இது வந்து யார் அசோசியேட் பண்ணாங்கன்னா ஹெர்லால் சௌத்ரி. அடுத்து பார்த்திங்கன்னா கிரே ரெவல்யூஷன், இது வந்து என்ன ஃபீல்டில் இதாச்சுன்னா ஃபெர்டிலைசர்ஸு. இதுக்கு அசோசியேட்டட் யான்னு தெரில, அசோசியேட்டட் பண்ணவங்க அவங்களோட பேர்லாம் அதில் எழுதி வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டு ரெவல்யூஷன் யாருன்னு பார்த்திங்கன்னா ஹார்டிகல்ச்சர், ஹனி, ஃப்ரூட் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு ரெவல்யூஷன் பண்ணது தான் வந்து கோல்டு ரெவல்யூஷன். ஹார்டிகல்ச்சர்னு என்னென்னு பார்த்திங்கன்னா தோட்டக்கலை. இதோட அசோசியேட் பண்ணனா நெர்பாக் டட்டச் அப்படிங்கிறவருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன், இது இந்த ஃபீல்டுலனா ஜூட் ப்ரொடக்ஷனில். அடுத்து கடைசி 8 பிங்க் ரெவல்யூஷன், இது வந்து ஆனியன், ப்ரான் ப்ரொடக்ஷன், ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ்லேயும் ஆனியன் அண்டு ப்ரான் ப்ரொடக்ஷன் இதிலெல்லாம் வந்து ரெவல்யூஷன் வந்தது தான் பிங்க் ரெவல்யூஷன். இது பார்த்திங்கன்னா டர்கிஸ் பட்டேல் அப்படிங்கிறத அசோசியேட் பண்ணார். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு 8 இது இருக்குது. இந்த 8 இதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் 8 இதை வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், உங்களுக்காக கிளியராக காமிக்கிறேன். இது மாதிரி டேபிள் போட்டு நீட்டாக எழுதி வச்சு படிங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பென்சில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ அருண் கிருஷ்ணன் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபிஷ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஃபாதர் ஆஃப் ப்ளூ ரெவல்யூஷன். இந்த ப்ளூ ரெவல்யூஷனில் வந்து இந்த அருண் கிருஷ்ணன்கிறவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ப்ளூ ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சரில் வந்து எவர்க்ரீன் ரெவல்யூஷனுக்கு வந்து சுவாமிநாதன் வந்து ஃபாதர் ஆஃப் எவர்க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்றாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்த ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் நம்ம வந்து கிளியராக ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைய படிக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்கிற சப்ஜெக்டோடு இதையும் சேர்த்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.